நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தோடபடி பிற்பகல் 1 மணிக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தோடபடி மாலை 5:27 மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம். ராசிக்கு 12 குரு வர்றதுனால மிகவும் நிம்மதியான தூக்கம்ன்றது வரும். அதே மாதிரி மருத்துவ செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுத்தால் அதில் பரிபூர்ணமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி அது ஒரு சுப செலவாகவே ஏற்படும். அதாவது எப்படின்னா இப்போ 4ஆம் இடத்துக்கு குருவோட தொடர்பு ஏற்படுறதுனால புதிதாக வீடு வாங்க கட்டுறது, அதே மாதிரி புதிதாக கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் செலவு ஏற்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு 6 மாதங்களா ஏதோ ஒரு குழப்பத்தினால நீங்க வீடு வாங்கணும், கட்டணும், இல்லை புதிதாக ஏதோ ஒரு வாகனம், அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடையா இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் பரிபூர்ணமா நீங்கி நீங்க நினைச்சபடி வீடு, மனை, வாகனம் இது அத்தனையும் வாங்குறதுக்கான சூழல் உண்டாயிருக்கு. அதே மாதிரி அம்மாக்கு இந்த ஆன்மீக எண்ணம்ன்றது அதிகமாகவே இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்கும் இடையில ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள்லாம் பரிபூர்ணமா நீங்க போற நேரம் இது. அதே மாதிரி 6ஆம் இடத்தோட குரு தொடர்பு வர்றதுனால உடல் ஆரோக்கியங்கள்லாம் மிகவும் அதிகரிக்க போகுது. நோய்கள்லாம் ஏதாவது இருந்தா பரிபூர்ணமா நீங்க போகுது. அதே மாதிரி கடன்கள்லாம் இருந்துச்சுன்னா அது பரிபூர்ணமா அடையிறதுக்கான சூழல்கள்லாம் உண்டாகும். அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி கடன்கள் எல்லாம் அடைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எதிரிகளால தொல்லைகள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த எதிரிகளோட தொல்லைகள்லாம் பரிபூர்ணமா நீங்கி உங்க மனதுல இருக்கிற அத்தனை கவலைகளும் வேதனைகளும் பரிபூர்ணமா நீங்க போகுது. அதே மாதிரி 8ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்றதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் சமாளிக்கும் ஆற்றலை உங்களுக்கு குரு கொடுப்பாங்க. அதே மாதிரி 8ல தொடர்பு கொள்றதுனால இந்த விபத்து இதுவும் போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி ஏற்பட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பரிபூர்ணமா தவிர்க்கப்படும். அதே மாதிரி எதிர்பாராத பணங்கள்லாம் அதாவது உங்களுக்கு சொந்தம் இல்லாம அதிர்ஷ்டம் மூலியமா வர்ற பணங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பலன்கள் எல்லாம் இன்னும் சிறப்பா மாத்துறதுக்கு பாலமுருகன் வழிபாடை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வேலையிலெல்லாம் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஊனமுற்றவர்களுக்கு, அதே மாதிரி வயதானவர்களுக்கு உதவணும். அதாவது அவங்களுக்கு தேவையான உதவி, ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். இதுல மிகவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க மருத்துவத்துக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா அது வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். அதனால அதாவது மருத்துவ உதவினா ரொம்ப பெருசா பண்ணலனாலும் சரி, ஏதாவது சின்னதா மாத்திரை வாங்கி தரலாம், இல்ல விக்ஸ், அமிர்தாஞ்சன், இந்த மாதிரி சின்ன சின்னதா உங்களால என்ன பண்ண முடியுமோ அது கூட பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் அருமையாகவே உள்ளது. இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் பொது பலன்களே. ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க நம்பர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.